எடப்பாடி பழனிசாமியை நான் தான் முதலமைச்சராக ஆக்கினேன். ஆனால் நன்றி விசுவாசம் இல்லாமல் மக்களுக்கும் எனக்கும் துரோகம் செய்கிறார் என சசிகலா தேர்தல் பரப்புரையில் சரமாரியாக விளாசியுள்ளார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஏஎல் சுரேசுக்கு ஆதரவாக புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா கொங்கணாபுரம் மற்றும் எடப்பாடி பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 9 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன். இந்த காலத்தில் பல்வேறு தொல்லைகள் எதிர்கொண்டேன். நான் நம்பியவர்களே எனக்கு துரோகம் செய்தனர். அவர்களுக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்பது எனக்கே புரியவில்லை என்றும், ஒருவரை முதல்வராக ஆக்கியதே என்னுடைய தவறா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் என்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான பதிலை மக்கள் தர வேண்டும், எடப்பாடி தொகுதியில் மகத்தான வெற்றியை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விமர்சித்த அவர், பணமும் பொருட்களும் வழங்குவதாக கூறி மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றனர். இத்தகைய வாக்குறுதிகள் நடைமுறைக்கு வருமா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து, ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் போட்டியிட உரிமை உள்ளது. ஆனால் சிலர் போட்டியை தடுக்கும் வகையில் செயல்படுகின்றன என குற்றம் சாட்டினார். மேலும், நான் முதல்வராக ஆகியவரை நன்றியுணர்வு இன்றி நடந்து கொண்டார். இதற்கு எடப்பாடிக்கு மக்கள் தக்க பதிலடி அளிக்க வேண்டும் என்றும், அவரை சட்டமன்றத்திற்கு அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். கொடநாடு சம்பவம் குறித்து அவர் விமர்சனம் மேற்கொண்டார். இறுதியாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் ஏஎல் சுரேசை தென்னந்தோப்பு சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்காளர்களிடம் சசிகலா கேட்டுக்கொண்டார். தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை என்ன செய்தாலும் எழுப்ப முடியாது. இதற்காக நான் 9 வருடங்கள் மிகவும் பொறுமையாக காத்திருந்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ தொல்லைகளை மறைமுகமாக எதிர்க்கட்சியினர் கொடுத்தனர். ஆனால் அவர்களை எல்லாம் தோற்கடிக்கும் விதமாக நான் நம்பியவர்களே என் முகத்தில் குத்திவிட்டார்கள். அவர்களுக்கு அப்படி என்ன நான் கெடுதல் செய்துவிட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. உங்களை முதல்வர் ஆக்கியது மிகப்பெரிய குற்றமா? இதற்காகவா என்னை கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சீங்க? சிறையில் கூட என்னை அழிக்க பார்த்தீர்கள். சரி, 4 வருட சிறை வாழ்க்கை முடித்து திரும்பி வந்திருக்கிறேன். அதே போன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு மகத்தான வெற்றியை நமது வேட்பாளருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிலிண்டர் காசு கொடுத்து ஒரு சிலிண்டர் உள்ளவங்களுக்கே போய் 1 மாசத்துல வரமாட்டேங்குது. இவர் எங்கேருந்து கொடுப்பாரு? இதெல்லாம் வேண்டாத வேலை தானே, ஏமாத்து வேலை தானே. இந்த ஏமாத்து வேலை எதுக்கு? நீங்க ஏமாந்தே ஏமாத்தியே பழக்கப்பட்டுட்டீங்க. அதே போல இப்ப வாக்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க. அத நான் விளக்கம் சொல்லிடுவேன்ல மக்கள்கிட்ட. நான் ஒருத்தி இருக்கேங்கிறத 2 பேரும் மறந்துடுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல பாருங்க, இந்த தம்பி விஜயோடைய ஆளு இங்க நிறுத்திருக்காங்க. ஏங்க, நான் என்ன கேக்குறேன், எந்த கட்சியா இருந்தான்னா போட்டிக்கு நிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஒரு ஜனநாயகத்துல யாரு வேணாலும் போட்டி போடலாம். வெற்றி தோல்விங்கிறது அது மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு, அதை விடுங்க, அது தனி. ஆனா நிக்கிறதுக்கே விடாம நீங்க ஒரு கல்யாணத்துல சீப்பை ஒழிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி நீங்க பண்ணா வெற்றி பெற்ற முடியுமா? இதுல நம்பால வேலைதான் ரொம்ப இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். அதுக்குதான் என்ன பண்ணனா, நம்ம வேட்பாளரை வெளியிலே சொல்லல. கரெக்டா நம்ம வேட்பாளர் 2 மணிக்கு உள்ள போறாரு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். அப்பா, இந்த அம்மா இங்க நிறுத்தல அப்படின்னு ஒரு நினைப்ப கொடுத்து அடிச்சோம். உள்ளர அடிச்சு நீங்க அந்த வேட்பாளரை என்ன பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்ப நாங்க உஷாராக மாட்டோம். கரெக்டா நம்ம வேட்பாளர் கரெக்டான நேரத்துக்கு உள்ளார போய் சீட்டை கொண்டு கொடுத்து பதிவு பண்ணி
இப்ப நிக்கிறாரு. இல்லைன்னா இந்த நம்மளுடைய வேட்பாளரை நிக்க விட்டுருக்க மாட்டாரு. அவரு எல்லா இடத்துலயும் தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. கட்சியில பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி வெளில போட்டாரு, நான் தான் முதலமைச்சர் ஆகினேன். அந்த விசுவாசம் நன்றி இருக்கணுங்க மனுஷருக்கு யாரா இருந்தாலும். நான் ஒரு கிராமத்துல வந்து உங்க வீட்டுல தண்ணி குடிச்சேன்னா அடுத்த முறை எப்போ வந்தாலும் இந்த இடத்துல இந்த வீட்டுல இவங்க வீட்டுக்கு போனோம்ல நம்ம நினைச்சு பார்ப்பேன். உங்களுக்கு அந்த நினைப்பே இல்லையே. யாருமே இருக்க கூடாது, தான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இது எங்க போய் விடும்? நிச்சயம் அதுக்கு பதில் வந்து இந்த எடப்பாடி மக்கள் கொடுத்தாகணும். ஒரு நெத்திக்கு வந்து ஒரு பொட்டு முக்கியம். அதே மாதிரி சட்டசபைக்குள்ள இவரெல்லாம் காலடியா எடுத்து வைக்க கூடாது. எதுக்காக சொல்றேன்னா மக்களை வச்சுதான் எல்லாமே. அந்த மக்களுக்கும் துரோகம் பண்றீங்க. இங்க இருந்து உங்களை ஆக்கு உட்கார வச்சுட்டு போறவங்களையும் எந்த ஊருங்கிறீங்க, யாரு இவங்களா அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம சட்டசபைக்குள்ள எல்லாம் விட்டோம்னா இவங்கெல்லாம் முதலமைச்சர் கொடுத்தவங்களையே தூக்கி போடுற நீங்க இந்த மக்களை என்ன பண்ணுவீங்க? நான் அதை உங்க நடப்புக்கே விட்டுறாங்க. என்ன நடக்கும்? இவர் போய் என்ன பண்றாரு? இந்த கொடநாடு கேஸ் இவர் முதலமைச்சரா இருக்காரு. நான் வச்சு உட்கார வச்சுட்டு போனாலும் முதலமைச்சர். ஆனா இவர் இருக்கும் போதே அங்க ஆள் உள்ளார போகுது. எத்தனை பேர் செத்துருக்காங்க. எங்கள்கிட்ட இருந்த வாட்ச்மேன் கிட்டத்தட்ட 45 வருஷம் நம்மகிட்டே இருந்தது. அவரு சாவுறாரு. வேற யாரோ குழந்தை சின்ன பிள்ளை மனைவி அவங்களோட போகும்போது வழியில ஆக்சிடென்ட் சாவுறாரு. டிரைவர் சாவுறான். ஏங்க இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அம்மாவோட இடம். அங்க எப்படி அவ்வளவு இதா ஆளு உள்ளார போய் இவ்வளவு வேலையை பண்ணி மறுநாள் சினிமா மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உயிர் போகுது. அதுல சம்பந்தப்பட்டவங்க அவர்கள் தென்னந்தோப்பு சின்னத்துல நிக்கிறாரு. அவருக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல இந்த எடப்பாடி தொகுதி மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.